சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற யங் ஆபீஸ் கிரிக்கெட் டீம் விளையாட்டுத் தொடரில் ஸ்கோப் இன்டர்நேஷனல் அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. கடந்த மாதம் தொடங்கிய சத்தியம் தொலைக்காட்சியின் யங் ஆபீஸ் கிரிக்கெட் டீம் தொடரில் சென்னையை சேர்ந்த பல்வேறு தனியார் நிறுவனங்களின் அணிகள் கலந்து கொண்டன. இந்த தொடரின் இறுதி ஆட்டம் தாம்பரத்தில் இன்று நடைபெற்றது. இதில் வெரிசான் நிறுவன அணியும் ஸ்கோப் இன்டர்நேஷனல் அணியும் மோதின. இப்போட்டியில் ஸ்கோப் இன்டர்நேஷனல் அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெரிசான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிக்கு சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் திரு ஐசக் லிவிங்ஸ்டன் கோப்பை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். சத்தியம் தொலைக்காட்சி இந்த இளைஞர்களை விளையாட்டில் ஊக்குவிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதற்காக தான் நாங்கள் இந்த எங்கள் ஆஃபீஸ் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இதில் எங்கள் சத்தியம் டிவி டீமும் இன்னும் பல கார்ப்பரேட் டீம்ஸ் கலந்துட்டு ரொம்ப ஆர்வமாக விளையாடி இருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண துவக்கம். இன்னும் தொடர்ந்து இதை பெரிய அளவில் செய்கிறதுக்காக நாங்கள் முயற்சிகள் எடுக்கிறோம். இளைஞர்கள் மத்தியில் ஒரு விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக இது ஒரு சிறப்பான காரியமாக அமையும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். And I work for Verizon Data Services India Private Limited, and this tournament was great fun for us. We initially participated this tournament wanting to win, and we did our best through the tournament, and it was conducted very well, though there were some glitches in terms of the start of the tournament. But overall, it was a great experience, and I think we did a fabulous job to reach to the finals, and we've given our best. And I'm sure next year we'll be back, and we'll definitely lift the trophy next year. நாங்கள் வந்து என்னென்னா இந்த கார்ப்பரேட் டோர்னமெண்ட்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 years ஆடிட்டுருக்கோம். அதில் வந்து இந்த சத்தியமோட டோர்னமெண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட் சொல்லலாம். என்னன்னு சொல்லப்போனால் ஆர்கனைசிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்கனைசர் பண்ண இது எல்லாமே ப்ளஸ் அவங்க அரேஞ்ச் பண்ண ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து இந்த ஃபைனல் வந்து எங்களுக்கு ஒரு பிக் வின்னு சொல்லலாம். 1/10 விக்கெட்ஸ். அது இல்லாமல் வந்து செமிஃபைனலில் ரொம்ப ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸில் வந்து ஜெயிச்சது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.